ஹலோ கைஸ், நான் இப்போ வச்சுருக்கிறது அரப்புளி வத்தக்குழம்பு. அரப்புளி வத்தக்குழம்புங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள், இல்லை வச்சுருக்கீங்களாங்கிறத சொல்லுங்கள். இந்த குழம்பு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனக்கிழங்குல தாங்க இது பண்ணலாம். முதல்ல சேனக்கிழங்க நல்லா பழசாக்குனதுக்கு அப்புறம் தாங்க பண்ண முடியும். இல்லாட்டா நாக்கு அரிக்கும். இந்த சேனக்கிழங்குக்கு எவ்வளோக்கு உடம்புக்கு நல்லதோ அவ்வளோவும் உடம்புல நறுக்கும் போதே கையெல்லாம் அரிப்பு வந்துடுங்க. அதனால் பழசானதுக்கப்புறம் 1 மாதம் வாங்கி போட்டுறணும். நான் 1 மாதம் கழித்து தாங்க இப்போ பண்ணுறேன். இப்போ நான் நல்லா பொடியாக நறுக்கிட்டு மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பாதி பொரியல், அதாவது கறி பண்ணிட்டேன். பாதி வத்த குழம்பு, அரப்பளி வத்த குழம்பு வச்சாச்சு. இப்போ தேவையான பொருட்கள்லாம் வறுக்க வேண்டியது என்னென்னா, கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் இன்னும் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மிளகாய் இன்னும் சேர்த்துக்கலாம், மிளகும் சேர்த்துக்கலாம். நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதுனால தான் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேன். காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை விட்டு வதக்கிட்டு அப்புறம் இறக்க போகிற சமயத்துக்கு தேங்காயை போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. அரைக்காதீங்க, தண்ணி விட்டு ட்ரையர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெயில் தாங்க அதை பண்ணணும். சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயை விட்டுட்டு கூடுதலாகவே விடுங்க. நல்லா எண்ணெய் மிதக்க இருந்தால் சூப்பராக இருக்கும். மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு சாம்பார் பொடி காரத்துக்கு அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. என் சாம்பார் பொடி கொஞ்சம் காரமாக இருக்குனால 1 டேபிள் ஸ்பூனோட நிறுத்திட்டேன். அப்புறம் புளிக்கரைசல் கெட்டியாக கரைச்சி விட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. சூப்பராக தூக்கலாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த நாட்டு சர்க்கரையை போட்டால் பொதுவாகவே வத்த குழம்புன்னு ஒன்று வச்சிங்கன்னா லைட்டாக ஒரு கட்டி வெள்ளைக்கட்டியை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த அரைச்சி வச்ச பொடி அதோட சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாதான் சூப்பரான அரப்பளி வத்த குழம்பு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சூடாக சாதத்தை போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.